யாதும் ஊரே யாவரும் கேளீர். வணக்கம் மக்களே, இது என்னுடைய முதல் யூடியூப் சேனல் பதிவு. இந்த யூடியூப் சேனலில் எந்த இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ஹோம் ஹெல்த் கேர் தான். ஹோம் ஹெல்த் கேரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம் ஹெல்த் கேர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்ற சில பேருக்கு டவுட் இருக்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருக்கலாம், ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கலாம், ஸோ ஜாப் தேடிட்டு இருக்கவங்களும் இருக்கலாம். எல்லாருமே இந்த வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் இது. இன்ட்ரோ வீடியோவில் ஜஸ்ட் ஃபார் பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஒன் பை ஒன்னாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஹோம் ஹெல்த் கேரில் 2 டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. ஒன்று எக்யூப்மெண்ட் சர்வீசஸ், ரெண்டாவது டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் சர்வீசஸ். இந்த எக்யூப்மெண்ட் சர்வீசஸ் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்டை கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட், ரெண்டாவது தெரப்பட்டிக் எக்யூப்மெண்ட்டு. இந்த எக்யூப்மெண்ட் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோஸ் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ரெண்டாவது சர்வீஸ் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் சர்வீசஸ். டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் சர்வீசஸில் பார்த்திங்கன்னா அதுலேயும் 2 டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. ஒன்று ஸ்கில்டு ஹோம் ஹெல்த் கேர் சர்வீசஸ், ரெண்டாவது அன்ஸ்கில்டு ஹோம் ஹெல்த் கேர் சர்வீசஸ். ஸோ ஸ்கில்டு ஹோம் ஹெல்த் கேர் சர்வீஸ்னு பார்க்கும்போது எல்லாமே கிளினிக்கல் பேக்ரவுண்டு, ஸோ குவாலிஃபைடு பர்சன்ஸ் தான் இருப்பாங்க, டாக்டர்ஸும் நர்சஸும். அன்ஸ்கில்டுன்னு பார்க்கும்போது அட்டெண்டர் கேரில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிளினிக்கலாக அதிகமாக தெரியாது. இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது நம்ம சேனலோட ஃபுல் ஓவர் வியூ. இதுதான் என்டையர் வீடியோஸாக இருக்கும். அதுதான் இதோட ஷார்ட் ஃபார்மு. ஸோ இந்த வீடியோவோட ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக போகாமல் பேசிக்ஸாக மட்டும் என்னென்ன பண்ண போகிறோம் இன் ஃப்யூச்சர்ன்றதை டீட்டெயிலாக சொல்லிடுறேன். கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலோட ஃப்யூச்சர் ஸ்கோப் பார்த்திங்கன்னா இந்தியன் ஹோம் ஹெல்த் கேர் செக்டாரில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த சேனலோட மெயின்ஸ் பாயிண்ட்டு. தென் அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க டெமோ எப்படி கொடுக்கறது, ஸோ அதுக்கப்புறம் அது மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்குலாம் இந்த ஹோம் ஹெல்த் கேர் செக்டர் ஜாப் வேக்கன்சி ஓப்பனில் இருக்குன்னு சொல்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஓவர்வியூன்னு சொல்லுவேன். இதுதான் என்னோடய ஃப்யூச்சர் ஸ்கோப்புன்னு இது இருக்குது. ஸோ கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அடுத்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக டெக்னிக்கல் வீடியோஸாக போடுறேன். வாங்க அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த 5 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸு. அந்த 2 பாயிண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் அவங்களோட ரோல்ஸ். இது 2 தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுதான் ஷார்ட் ஃபார்மு. இது இந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இதுதான் மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் ஹோம் கேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மேஜராக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஹோம் செட்டப்ன்றது கண்டிப்பாக நீடு இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்லே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பில்ஸு நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கோசமும் ஒரு ஹோம் என்வாயன்மெண்ட்டில் அடாப்டிவ் ஆகணும் அப்படின்னா நம்ம பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. பேஷண்ட்டுக்கு பேசிக் கேர் கொடுத்து வீட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க, கிரிட்டிக்கல் கேர் கொடுத்து வீட்டுக்கு போகிறவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் மேஜராக ஹோம் செட்டப்ன்றது. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த 4th பாயிண்ட்டு. இந்த 4th பாயிண்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிராண்ட் அவைலபிலிட்டி. இந்த மார்க்கெட் பிராண்ட் அவைலபிலிட்டின்றது பார்த்திங்கன்னா கன்சூமபிள் எக்யூப்மெண்ட்ஸ் இது 2மே ரிலேட்டடாக தான் இருக்கும். வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸு இதை பற்றினதாக இருக்கும். ஓகேங்களா மக்களே? இது பார்த்திங்கன்னா 5th பாயிண்ட்டு. ஸோ இதுதான் மேஜராக நம்ம கஸ்டமருக்கோட காஸ்ட் கட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு கஸ்டமர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹோமுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சில எக்யூப்மெண்ட்டு
ரெண்டலுக்கு எடுப்பாங்க. ஸோ சில எக்யூப்மெண்ட்டை சேலுக்கு எடுப்பாங்க. ஸோ நம்ம எந்தெந்த எக்யூப்மெண்ட்டை சேலுக்கு எடுக்கலாம், ரெண்டல் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோஸில் நான் கேஸ் வைஸில் உங்களுக்கு இந்த ஒரு கேஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த கேஸுக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட் லிஸ்ட்டு நான் தனியாக அட்டாச் பண்ணுறேன். வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. மக்களே, இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு நன்றி. வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நான் எல்லாமே தொடர்ச்சியாக அந்த பாயிண்ட் பை பாயிண்ட்ஸாக என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணும் அந்த எல்லா பாயிண்ட்ஸோட டாப்பிக்கும் ஒரு வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்டு டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்புறம் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸு உங்களுக்கு எது மாதிரி வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிலவெண்ட்டாக வீடியோஸை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஒன் செகண்ட் ஆல் மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணலாம்.